சென்னை வேளச்சேரியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் ரங்கபாண்டி. பொதுமக்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வேளச்சேரி, ஜெகநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட குடியிருப்புகளை அகற்றுவதை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக அதிகாரிகள் இந்த இடங்களில் அளந்து வரக்கூடிய சூழலில் இந்த பகுதி மக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள் மீண்டும் அதிகாரிகள் திரும்பிச் சென்ற நிலையில் மறுபடியும் இன்று காலை முதலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை அளப்பதற்கும் இந்த பகுதியுடைய குடியிருப்புகளை காலி செய்து வேறு இடங்களுக்கு செல்வதற்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில், அதாவது தெருக்களில் அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு அரசியல் தலைவர்களும் இவர்களுக்கு ஆதரவாக இந்த மக்களை இந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடாது என்பது குறித்து அறிக்கைகளும் மற்றும் நேரடியாக வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இது குறித்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். சார் வணக்கம். இப்ப இந்த குடியிருப்புகளை அகற்றுவதற்கு அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கு? இது எவ்வளவு நாளா இந்த பகுதியில் குடியிருக்கிறீங்க? அதாவது நான் வந்து தரமணி பகுதியில் தான் வசிச்சு வரேன். இங்கே நடக்கிற போராட்டங்கிறது இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான போராட்டம், சென்னை வாழ் மக்களுக்கான போராட்டங்கிறதுனால தான் எல்லா பகுதிகளிலிருந்து இங்கே வந்து ஆதரவு தரும். இதில் என்னென்ன மிக குறிப்பிட வேண்டியது, இங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கு இந்த அரசு நிறுவனம் கையில் எடுத்திருக்கிற ஆயுதங்கிறது ரொம்ப வன்முறையான செயல். இங்கே காவல்துறை வந்து தங்களுடைய பேருந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு மக்கள் போராடுகிற மக்களை அப்புறப்படுத்துறதுக்கு இங்கே தயாராக நிற்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனை நடக்கும் போது இங்கே வந்து அவங்க இவ்வளோ பாதுகாப்பாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 265 ஏக்கரும் ஏரி பரப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய WRD அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சாதாரண எளிய மக்களினுடைய நிலங்களை மட்டும் அகற்றுவதற்கு அவ்வளவு துடிப்போடு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 100 அடி ரோடு ஏரி பகுதி தான், ஃபீனிக்ஸ் மால் ஏரி தான். ஆனால் ஃபீனிக்ஸ் மால் கிட்ட போறதுக்கு கூட பயப்படுகிற அதிகாரிகள் சாமானிய மக்களுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சென்னையை உருவாக்குவதற்கு தங்கள் உழைப்பை செலுத்திய மக்களை வெளியேற்றுவதற்கு துடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். நிச்சயமாக 265 ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய ஏரி பகுதியில் தற்பொழுது 55 ஏக்கர் தான் இருக்கிறது. ஆகவே உடனடியாக ஏரி பகுதிகளை நீதிமன்றம் உத்தரவுப்படி அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த பகுதியில் பொதுமக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கலாம். வணக்கம்மா, நீங்க எவ்வளவு நாள் உங்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி என்ன சொல்றாங்க? எதனால உங்களை வீடு காலி பண்ண சொல்றாங்க? நாங்க இங்க ஒரு 70-80 வருஷமா நாங்க இங்கதான் இருக்கோம். இப்ப நான் 3-4 தலைமுறையா நாங்க இங்கதான் இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2006-7ல நாங்க உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இருக்கோம். அது போயிட்டு இருக்க சமயத்துல 2023லயே எங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயும் எங்களுக்கு போராட்ட குழு எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. நாங்க இப்ப என்னன்னா, நாங்க 18ஆம் தேதி எங்களுக்கு ஒரு அறிக்கை, முக்கிய அறிவிப்பு ஒண்ணு பலகை வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா மறாத நாள் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 போலீஸ் கிட்ட எங்க சாமானிய மக்கள் யாரும் படிப்பறிவு இல்லாதவங்க கணக்கு எடுப்புன்னு சொல்லிதான் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த கணக்கு எடுப்புன்னு சொல்லிட்டு உள்ள போறச்ச போலீஸோடு உள்ள போறப்ப மக்கள் பயந்து போய் பயோமெட்ரிக் கணக்கு எடுப்புன்னு சொல்லி கைரேகை வச்சிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அது தெரியாத ஒரு வாழ்வாதாரம் என்னன்னு இல்லாம அன்னைக்கு பொழப்புக்கு தான் எல்லாருமே வெளியே வேலைக்கு போறோம். நாங்க இப்போ இந்த ஏரியோட ஏக்கர் பாத்தீங்கன்னா 255 ஏக்கர்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிறது 200 ஏக்கர்ன்றாங்க. அந்த 55 ஏக்கர் மட்டும் தான் இப்ப இருக்கு. ஆக்சுவலா அந்த 200 ஏக்கரை நாங்க ஆக்கிரமிப்பு பண்ணலையே. ஆக்கிரமிப்பு பண்ண ஏரிக்கரை மேலதான் இருக்கும், ஏரிக்கு உள்ள இல்ல. நீங்க இந்த சரௌண்டிங்ல இருந்து நீங்க பாக்குறப்ப தெரியும், காந்தி நகர், சசி நகர், ஜெகநாதபுரம் எல்லாமே நாங்க ஆக்கிரமிப்பே பண்ணல. ஆக்கிரமிப்பு வெளியே தான் இருக்கும். ஆக்சுவலா ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அப்ரூவ் பண்ணி எல்லாம் கழிவு நீர்ல இருந்து எல்லாமே கலக்குது. நாங்க மட்டும் கழிவு நீர் நாங்க அங்க சப்மிட் பண்ணல, எதுவுமே இது பண்ணல. சுத்தி இருக்க ஏரியால இருந்து ஏரியில தான் எங்க கலப்படமே ஆகுது. அப்ப இந்த மக்கள் மட்டும் தான் அதுல யூஸ் பண்றாங்கலாம் கிடையாது. நாங்க அதே இடத்துல தான் நாங்க இருப்போம், இங்க இருந்து போக மாட்டோம். உங்களுக்கு தேவையான ரோடு நாங்க 100 ரோடு வேணுமா நாங்க குடுக்குறோம்.
அந்த சைடு எங்களுக்கு செவரு எழுப்பி கொடுத்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் இங்கதான். நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். எங்கேயோ பெருங்குடியில தரேன்றீங்க, பெருமாக்கத்துல தரேன்றீங்க, எங்கெல்லாம் தேவையில்ல. எங்க பிள்ளைங்க இங்கதான் படிக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம் இங்கதான். நாங்க இங்க இருந்து நாங்க யாரும் போவே மாட்டோம். இப்ப 200 ஏக்கர் எங்களுக்கு கேட்காதீங்க. அந்த 200 ஏக்கர்ல அப்ரூவ்டு கொடுத்த கவர்மெண்ட் கேளுங்க. இப்ப எல்லா கட்சி சார்ந்த எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி எல்லா மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து 70-80 வருஷமாவே இதே சசி நகர், காந்தி நகர், இதே வந்து ஜெகநாதபுரம் எல்லாமே நாங்க இங்கதான் இருக்கோம். இங்க இருந்து நாங்க யாரும் போக மாட்டோம். இங்கதான் இருப்போம். எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கையானது நீதிமன்ற உத்தரவுப்படி 265 ஏக்கர் நிலப்பரப்பில் தாங்கள் அதாவது இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியானது மிகுந்த குறைவாகவே இருக்கிறது. ஆட்சியாளர்கள் தங்களுடைய தேவைக்கேற்ப நிலங்களை கையப்படுத்திக் கொண்டு தற்போது தங்களை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிப்பதாகவும், தாங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேற மாட்டோம், தங்களுக்கான வாழ்வாதாரம் இதே பகுதியில் தான் இருக்கிறது, ஆகவே இந்த பகுதி தான் நாங்கள் தொடர்ந்து குடியிருப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், தொடர்ந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்றும், இந்த பகுதியிலேயே தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை கட்டி வரக்கூடிய சூழலில் இந்த இடத்திலிருந்து நகரம் அதாவது வெளியே செல்ல மாட்டோம், எங்களுக்கு குடியிருப்பிற்காக பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மாட்டோம், இந்த இடத்திலேயே இருந்து தங்களுடைய நிலத்தை மீட்கும் வரை போராடுவோம் என தெரிவிக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரங்கபாண்டி.